வெல்கம் பேக். ஸோ இன்றைக்கி என்ன டாபிக் பார்க்க போகிறோன்னா, இந்த பைத்தானில் இருக்க இன்ஹெரிட்டன்ஸில் நெக்ஸ்ட் டாப்பிக்கான மல்டி லெவல் இன்ஹெரிட்டன்ஸ்னால் என்னென்னு தான் பார்க்க போகிறோம். ஓகே, லாஸ்ட் வீடியோவில் மல்டிபிள் இன்ஹெரிட்டன்ஸ் பார்த்துருப்போம். இந்த வீடியோவில் மல்டி லெவல் இன்ஹெரிட்டன்ஸை பார்ப்போம். ஓகே, ஸோ மல்டி லெவல் இன்ஹெரிட்டன்ஸ் அப்படின்னா என்னென்னா, சிம்பிளாக உங்களுக்கு சொல்கிறேன் பாருங்கள். இப்போது இதுதான் என்னுடைய பேரண்ட்னு வச்சுக்கோங்களேன். இதுதான் என்னுடைய பேரண்ட். ஓகே, பேரண்ட் கிளாஸ். ஓகே, ஸோ நெக்ஸ்ட் வந்து ஓகே நெக்ஸ்ட் வந்து என்னுடைய சைல்டு கிளாஸ் இருக்கு. ஓகே, இது என்னுடைய நெக்ஸ்ட் சைல்டு கிளாஸ். ஓகேவா, நெக்ஸ்ட் இந்த சைல்டுக்கு இன்னொரு சைல்டு கிளாஸ் இருக்கு. ஓகே, ஒரு சைல்டு கிளாஸ் இருக்கு. ஓகே ஃபைன். இப்போ நெக்ஸ்ட் வந்து இந்த சைல்டுக்கு அனதர் ஒன் சைல்டு கிளாஸ் இருக்கு. ஓகேங்களா, இதுதான் நம்ம கிளாஸ். இது பேரண்ட் கிளாஸ். ஓகே, பேங்க் டீட்டெயில்ஸ். ஓகேங்களா, இது பேங்க் டீட்டெயில்ஸ். ஓகே, தென் இது வந்து பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் இருக்கிறது பேங்க் டீட்டெயில்ஸ். ஓகே, லைக் அ பேங்க் அக்கௌண்ட். ஓகே, பேங்க் அக்கௌண்ட். ஓகே, இதுதான் நம்மளுடைய பேரண்ட். ஓகேங்களா, நெக்ஸ்ட் வந்து இது என்னன்னா, நெக்ஸ்ட் சைல்டோட நேமு கண்ட்ரி. ஓகே, கண்ட்ரி. ஓகே, கண்ட்ரி. தென் ஓகே, தென் இது வந்து என்னன்னா, ஓகே, இது வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கரண்ட் அக்கௌண்ட். லைக் கரண்ட் அக்கௌண்ட். ஓகே, இது வந்து உங்களுக்கு சேவிங் அக்கௌண்ட். ஓகே, இப்போ என்னன்னா இதுதான் உங்க பேரண்ட்னு வச்சுக்கோங்களேன். இப்போ உங்க பேரண்ட் என்ன ஆகும், இந்த சைல்டுல இன்ஹெரிட் ஆகியிருக்கும். ஓகே, இங்க என்ன பண்ணுவீங்க, இந்த பேரண்ட்டை இது கூட கனெக்ட் பண்ணியிருப்பீங்க. ஓகே, உங்க சைல்டு கூட கனெக்ட் பண்ணியிருப்பீங்க. ஓகே, இப்போ இந்த கண்ட்ரின்ற இந்த பேரண்ட் என்ன ஆகும், கரண்ட் அக்கௌண்ட்ன்ற இந்த சைல்டு கூட கனெக்ட் ஆகும். ஓகே, கனெக்ட் பண்ணிவிடுவோம், அதாவது இன்ஹெரிட் பண்ணி விடுவோம். ஓகே, டெக்னிக்கலாக சொல்லணும்னா நெக்ஸ்ட் இந்த கரண்ட்ன்ற இந்த அக்கௌண்ட் பார்த்தீங்கன்னா இந்த சேவிங் அக்கௌண்ட்ன்ற இந்த சைல்டு கூட கனெக்ட் ஆகிருக்கும். ஓகே, பேசிக்காக புரிஞ்சுக்கணும்னா இவர் பேங்க் டீட்டெயில்ஸ்ன்றது டாப் பேரண்ட்டு, இந்த பேரண்டோட சைல்டு கண்ட்ரி. ஓகே, கண்ட்ரியோட சைல்டு கரண்ட் அக்கௌண்ட்டு, கரண்ட் அக்கௌண்ட சைல்டு சேவிங் அக்கௌண்ட். ஓகே, ஒரு பேரண்ட்டு மல்டிபிள் சைல்டு, அந்த சைல்டுக்கு ஒரு சைல்டு இருக்கு. ஓகே, ஸோ அது வந்து இப்போ இந்த சைல்டு இதுதான் சைல்டுன்னு வச்சுக்கோங்களேன், இதனுடைய பேரண்ட் கண்ட்ரி. ஓகே, ஜஸ்ட் நம்ம வந்து ஃபேமிலியை ஞாபகம் வச்சுக்கோங்க. நமக்கு நம்ம டேடுக்கு அவருடைய டேடு இருப்பார், அவங்க வந்து நமக்கு வந்து கிராண்ட் ஃபாதராக இருப்பார். ஓகேங்களா, சிமிலர் வே நீங்கள் ஞாபகம் வச்சுக்கோங்க. ஓகே, ஸோ இப்போ இதை எப்படி அச்சீவ் பண்ணுறதுன்னு பார்ப்போம். ஓகே, நம்ம ஆல்ரெடி வந்து பேங்க் அக்கௌண்ட் டீட்டெயில்ஸ் நம்ம இருக்குது. ஓகே, சப்போஸ் நீங்கள் வந்து இன்ஹெரிட்டன்ஸ் வீடியோ ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா நம்ம ஆல்ரெடி 2 வீடியோஸ் அப்லோட் பண்ணியிருக்கோம். ஓகே, அந்த வீடியோலாம் ரெஃபர் பண்ணிக்கோங்க, உங்களுக்கு வந்து பெட்டர் அண்டர்ஸ்டாண்டிங் கிடைக்கும். ஓகே, இப்போ நான் டேரெக்டாக வந்து எனக்கு பேங்க் டீட்டெயில்ஸ் இருக்குது, பேரண்ட் இருக்குது. ஓகே, தென் கண்ட்ரி ஒரு கிளாஸ் இருக்குது. ஓகே ஃபைன். தென் சேவிங்ஸ்னு ஒன்று இருக்குது. நமக்கு இன்னும் வந்து கரண்ட் அக்கௌண்ட்ன்ற ஒரு கிளாஸ் மட்டும் வேணும். ஓகே, நான் இப்போ என்ன பண்ணுறேன், ஓகே, கரண்ட் அக்கௌண்ட். ஓகே, இப்போ இதுக்குள்ளார நான் என்ன பண்ணுறேன், லைக் நம்ம வந்து சிமிலர் வே. ஓகே, டிஎஃப். ஓகே, நம்ம வந்து இதுக்கு முன்னாடி ஓகே நம்ம வந்து தெரிஞ்சுக்க வேண்டியது ஒரு விஷயம் இருக்குது. இப்போ நான் சொல்லியிருப்பேன் இந்த பேரண்ட்டை வந்து இந்த சைல்டு கூட கனெக்ட் பண்ணணும் அப்படின்னு சொல்லியிருப்பேன். ஓகே, அந்த கனெக்டிவிட்டி இங்கே மிஸ் ஆகுது பாருங்கள். இந்த பேரண்ட்டு இப்போ இதில் கனெக்ட் ஆகுதுன்னா கனெக்டிவிட்டியில் இல்லை. ஓகே, இப்போ பாருங்கள், இங்கே அக்கௌண்ட் ஐடி இருக்குது, நேம் இருக்குது. இங்கே அக்கௌண்ட் ஐடி நேமுக்கு வேல்யூவே நம்ம எடுக்கலை. இப்போ அதை எப்படி கொண்டு வர்றதுன்னா, சிம்பிளாக நீங்கள் அங்கே என்ன வேல்யூ உங்களுக்கு கொடுக்கணுமோ இதில் நீங்கள் மென்ஷன் பண்ணுங்கள். கமா just put. Okay, clear. Then okay,
தென் நான் சொல்லியிருப்பேன் பேங்க், அதாவது கிளாஸ் நேம், ஓகே, கிளாஸ் நேம் டாட் டாட் ஃபங்க்ஷன் நேம், அக்கௌண்ட் டீட்டெயில்ஸ். ஓகே, தென் சாரி பேங்க் அக்கௌண்ட் அண்டர்ஸ்கோர் இனிட், நான் மிஸ் பண்ணிட்டேன், சாரிங்க, கன்ஃபியூஸ் ஆகிட்டேன். தென் செல், ஓகே, கமா நமக்கு என்னென்ன வேணுமோ அதை இங்கே வந்து கொடுங்க. ஓகே, தட்ஸ் இட். ஆனால் ஒரு ஸ்டெப்பை நம்ம மிஸ் பண்ணிட்டோம். என்னன்னு பார்த்தீங்கன்னா இங்கே பாருங்க, நம்ம இதை கனெக்ட் பண்ணணும் இல்லை? ஓகே, இந்த பேங்க் அக்கௌண்ட்டு இது பேரண்ட் சொல்லியிருக்கேன். இந்த பேரண்ட்டை இந்த சைல்டு கூட கனெக்ட் பண்ணணும்னா என்ன பண்ணணும்? இந்த பேரண்ட்டோட கிளாஸ் நேமை இங்கே நம்ம மென்ஷன் பண்ணணும். ஓகே, கண்ட்ரி இந்த கிளாஸில் மென்ஷன் பண்ணணும். ஓகேங்களா? ஸோ அதை மிஸ் பண்ணக்கூடாது. மிஸ் பண்ணிங்கன்னா ப்ரோக்ராமுக்கு தெரியாது. ஓகே, நான் இப்போ பேங்க், ஓகே, அக்கௌண்ட் பேங்க் அக்கௌண்ட்னு கொடுத்துக்கிறேன். ஓகேங்களா? இப்போது நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா, ஓகே, நெக்ஸ்ட் வந்து இப்போ நீங்கள் எக்ஸிக்யூட் பண்ணிங்கன்னா கரெக்டாக எக்ஸிக்யூட் ஆகுங்க. ஓகே, இப்போ கண்ட்ரி இன்ஃபோ இருக்குது. ஓகே, இப்போ கண்ட்ரி டீட்டெயில்ஸ் எவ்ரி திங் இஸ் ஒர்க்ஸ் ஃபைன். ஓகே, கண்ட்ரி இன்ஃபோ, ஓகே, ஃபைன், இது ஒர்க் ஆகும். நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா, ஓகே, இது வந்து கனெக்டாக இருக்குது. நெக்ஸ்ட்டு கரண்ட் அக்கௌண்ட், ஓகே, கரண்ட் அக்கௌண்ட் க்ரியேட் பண்ணுறோம். இதுக்கு கன்ஸ்ட்ரக்டர் நம்ம க்ரியேட் பண்ணோம். ஓகே, df init, ஓகே, செல்ஃப் கமா நம்ம என்ன பண்ண போகிறோம்? ஓகே, இந்த கண்ட்ரின்ற இந்த பேரண்ட்டை தான் நம்ம இங்கே கால் பண்ண போகிறோம். கரெக்டுங்களா? அப்படின்னா இதில் இருக்கிற ஆல் த ஆட்ரிபியூட்ஸும் நமக்கு தேவைப்படும். ஓகே, ஸோ காப்பி பண்ணிக்கோங்க. ஓகே, ஸோ ஜஸ்ட் போட், ஓகே, தென் ஓகே, தென் நீங்கள் நியூவாக இந்த கரண்ட் அக்கௌண்ட் இருக்குல்ல, இதுக்கு ஏதாவது நியூவாக கொடுக்கணும்னா லைக் டெபாசிட், இட்ஸ் மேக்ஸ் சென்ஸ். ஓகே, டெபாசிட். தென் ஓகே, செல்ஃப் டாட் டெபாசிட். எதுக்காக நான் செல்ஃப் ரைட் பண்ணுறேன்னா, நம்ம இந்த கிளாஸ்குள்ளார, அதாவது இது கிளாஸ் தானே, கிளாஸ்னு மென்ஷன் பண்ணோம். கரண்ட் அக்கௌண்ட்ற ஒரு கிளாஸ் கிரியேட் பண்ணுறோம். நம்ம பாருங்க மெத்தடு கிரியேட் பண்ணிட்டு இருக்கோம், கிளாஸ். ஓகே, ஸோ இது டெபாசிட் ஈக்குவல் டு, ஓகே, டெபாசிட். ஓகே, இது ஏன்னா இந்த கிளாஸுக்கான ஒரு ஆட்ரிபியூட், அதனால இங்கே செல்ஃப் கொடுத்து தான் நான் மென்ஷன் பண்ணேன் ஃபர்ஸ்ட் டைம். ஓகேங்களா? தென் ஓகே, தென் நம்ம பேங்க் அக்கௌண்ட் டீட்டெயில்ஸ், ஓகே, இது நமக்கு தேவைப்படும். ஓகேங்களா? இந்த வேல்யூஸை நம்ம பாஸ் பண்ணணும். ஓகே, ஸோ ஜஸ்ட் நீங்கள் காப்பி பேஸ்ட் பண்ணிக்கலாம். தென் என்ன வேல்யூ வேணும் நமக்கு? தென் அதே மாதிரி சிமிலர் வே கண்ட்ரிக்கு நம்ம பாஸ் பண்ணணும். ஓகே, கண்ட்ரி டாட் அண்டர்ஸ்கோர் init. ஓகே, செல்ஃப் கமா இந்த கண்ட்ரியில் என்னென்னலாம் பாஸ் பண்ணுறோம்? கண்ட்ரியில் நேமு பாஸ் பண்ணுறோம். ஓகே, ஸோ அந்த நேமுங்க கொடுங்க. There it is. ஓகே, சாரி, நம்ம இதை கொடுக்கணுன்னே அவசியம் இல்லை பேங்க் அக்கௌண்ட் டீட்டெயில்ஸை. ஓகே, ஏன்னு நான் சொல்கிறேன் பாருங்கள். நீங்கள் கண்ட்ரியில் இருக்கிறத கொடுத்தாலே இது ஆட்டோமேட்டிக்காக ஃபிச் பண்ணி எடுத்துக்கும். ஓகே, ஜஸ்ட் எக்ஸிக்யூட் பண்ணி பார்ப்போம். ஓகேங்களா? ஸோ தென் ஓகே, நம்ம இப்போ கரண்ட் அக்கௌண்ட்டுக்கு நம்ம கிளாஸ் ரைட் பண்ணிட்டோம். இப்போ கரண்ட் அக்கௌண்ட்டில் ஒரு ஃபங்க்ஷன் ரைட் பண்ணுவோமா? ஓகே, டிஎஃப், ஓகே, லைக் டெபாசிட் தானே சொல்லியிருக்கேன். ஸோ கரண்ட் டெபாசிட் அப்படின்னு ஒரு கிளாஸ் கிரியேட் பண்ணிக்கிறேன். ஓகே, தென் செல்ஃப் ஓகே, செல்ஃப், தென் ஓகே, print current account deposit amount. Okay, put parentheses and this. Okay,
Okay, clear? Oh, f string we missed. Put f string. Okay, now everything looks good. Okay, இப்போ இந்த கண்ட்ரின்ற இந்த அக்கௌண்ட்டை இந்த கண்ட்ரின்ற இந்த கிளாஸை இந்த கரண்ட் அக்கௌண்ட் கூட கனெக்ட் பண்ணுறோம். ஸோ இந்த கண்ட்ரி காப்பி பண்ணுங்க, காப்பி பண்ணிங்க பேஸ்ட் பண்ணுங்க. ஓகே, இப்போ லுக்ஸ் காட். ஓகே, பர்ஃபெக்ட். நெக்ஸ்ட் ஓகே, நெக்ஸ்ட் சேவிங் அக்கௌண்ட் இருக்கு. ஓகே, இந்த சேவிங் அக்கௌண்ட்ல கரண்ட் அக்கௌண்ட் கூட தான் கனெக்ட் பண்றேன். ஸோ கரண்ட் அக்கௌண்ட் மட்டும் போதும். ஓகே, கிளியர்? ஓகே, இப்போ நெக்ஸ்ட் டெபாசிட் அமௌண்ட் இருக்கு. ஓகே, country name, deposit is missing, put deposit. Okay, country name, then current account, right? So let me put current account as so, or else current account is fine. Let me try, bro. All the scenario I will try. Okay, let me take all this value. Okay, we take all this value and put it here. Let's try. Okay, இங்க வந்து 4 values இருக்கா? 1 2 3 4. country name, oh okay, the country 4 positional argument but 5 are given. Okay, country, okay, country, where is country? Okay, this is country. Okay, இங்க 3 arguments இருக்கு. Okay, good. country வேற எங்க கால் பண்ணிருக்கோம்? ஓகே, ஹியர். ஓகே, இங்க சேவிங்ஸ் பேங்க் இருக்குல்ல, ஸோ இங்க கால் பண்ணிருக்கேன். ஓகே, ஸோ இப்போ இங்க பாருங்க, country current account, நீங்க வந்து கரண்ட் அக்கௌண்டே கால் பண்ணலாம். ஏ கரண்ட் அக்கௌண்ட் அக்கௌண்ட்ல இருக்க பேராமீட்டர்ஸ்லாம் பாஸ் பண்ண. ஏ ஓகே ஓகே, கிளியர். இப்போ எக்ஸிக்யூட் பண்ணுவோம். current account is not defined. current account, key is missing. okay, now execute. perfect. இப்போ பாருங்க, நமக்கு பர்ஃபெக்டாக எக்ஸிக்யூட் ஆகுது. ஓகே, ஸோ லைக் இந்த கம்பைலரில் நம்மளால் ஒரு ஃபுல் வியூ பார்க்க முடியல. ஓகே, ஸோ நான் இந்த கோடை அப்படியே என்ன பண்ணுறேன், காப்பி பேஸ்ட் பண்ணிக்கிறேன். ஓகே, இந்த கோடை அப்படியே நான் காப்பி பேஸ்ட் பண்ணிக்கிறேன். ஓகே, நீங்கள் விஎஸ் கோடை ஓப்பன் பண்ணிங்கன்னா இங்கே இதில் வந்து விஎஸ் கோடு வந்து பர்ஃபெக்டாக இருக்குங்க. ஒரு டெவலப்பராக நீங்கள் ஒர்க் பண்ணுறீங்கன்னா விஎஸ் கோடில் தான் ஒர்க் பண்ணுவீங்க. ஓகே, ஸோ இங்கே விஎஸ் கோடில் நம்மளுக்கு வந்து கிளியராக இருக்கும், பார்க்க கொஞ்சம் நீட்டாக. பட் எர்லியராக நம்ம வந்து ப்ராக்டிஸ் பண்ணுறதுக்காக என்ன பண்ணியிருப்போம், கம்பைலர் டேரெக்டாக யூஸ் பண்ணியிருப்போம். பட் கிளாஸ் லெவலில் போகும்போது நம்ம நிறைய கோட் டைப் பண்ணுற மாதிரி இருக்குது. ஸோ அதனால் நம்ம விஎஸ் கோடுக்கு வந்துடுவோம். ஓகே, இப்போ நான் இங்கே என்ன பண்ணியிருக்கேன்னா, ஓகே நான் என்ன பண்ணியிருக்கேன், இது எனக்கு ஒரு கிளாஸு. ஓகே, நெக்ஸ்ட்டு இது ஒரு கிளாஸு. ஓகே, தென் அகைன் இது ஒரு கிளாஸ். ஓகே, இது ஒரு கிளாஸ். ஓகேங்களா? ஸோ இவங்க பாருங்க, இது வந்து என்னுடைய மெயின் கிளாஸ். நான் என்ன பண்ணியிருக்கேன், என்னுடைய மெயின் கிளாஸை, ஓகே இந்த மெயின் கிளாஸை இங்கே கொடுத்துருக்கேன். ஓகே, சைல்டு கிளாஸாக கொடுத்துருக்கேன். ஓகேங்களா? இதுதான் பேரண்ட்டுன்னு நான் சொல்கிறேன். ஓகேவா? தென் இந்த ஒன் லைன் ஆஃப் கோட். ஓகே, நீங்கள் நார்மலாக ஆட்ரிபியூட் எப்படி டிஃபைன் பண்ணுவீங்களோ, ஒரு கன்ஸ்ட்ரக்டர் எப்படி கிரியேட் பண்ணுவீங்களோ அந்த மாதிரி கிரியேட் பண்ணிக்கிட்டு இந்த பேராமீட்டரை இந்த மாதிரி ஒன் லைனில் பாஸ் பண்ணணும், நீங்கள் மறந்துடாதீங்க. ஓகே, தென் நெக்ஸ்ட்டு இதுக்கு இந்த கண்ட்ரிக்கு, ஓகே இது பேரண்ட். ஓகே, ஸோ இங்கே வந்து கண்ட்ரின்னு கொடுங்க. தென் சிமிலர் வே ஒன் லைன் ஆஃப் கால். ஓகே, கண்ட்ரியை இங்கே கொடுத்துருக்கேன். ஓகேங்களா? கிளியரா? ஓகே, ஏன்னா இந்த ஆட்ரிபியூட்லாம் இதுக்கு வந்து பாஸ் பண்ணுறேன், இந்த சைல்டுக்கு.
ஓகேவா? ஸோ தென் தென் அகைன் நான் இன்னொரு சைல்டு கிரியேட் பண்ணியிருக்கேன். ஓகே, ஸோ இது ஒரு சைல்டு. இங்கே என்ன பண்ணியிருக்கேன், நான் கரண்ட் அக்கௌண்ட்டோட ஓகே கரண்ட் அக்கௌண்ட்டோட சிம்பிளாக பார்க்கணுன்னா உங்களுக்கு பாருங்கள். ஓகே, இப்போ நமக்கு 4 கிளாஸஸ் இருக்குது. ஓகே, இந்த ஒவ்வொரு கிளாஸும் பாருங்கள். ஃபஸ்ட்டு அக்கௌண்ட் கிளாஸு. ஓகே, அக்கௌண்ட் கிளாஸை நான் வந்து இந்த கண்ட்ரி கிளாஸ். ஓகேங்களா? தென் இந்த கரண்ட் அக்கௌண்ட் வந்து இந்த சேவிங் அக்கௌண்ட்டோட பேரண்ட். ஓகே, ஸோ இங்கே பாருங்கள், நான் கரண்ட் அக்கௌண்ட்டோட டீட்டெயில்ஸை பாஸ் பண்ணியிருக்கேன். ஓகே, அந்த ஆட்ரிபியூட்ஸ் வேல்யூஸை இங்கே வந்து கால் பண்ணியிருக்கேன். இல்லைனா நம்மளால் இந்த கரண்ட் அக்கௌண்ட்டில் இருக்கிற டீட்டெயில்ஸ்லாம் ஃபெச் பண்ணி எடுக்க முடியாது. ஓகேங்களா? கிளியரா? இங்கே பாருங்கள், தெளிவாக பார்த்துக்குங்க. இது வந்து பேரண்ட் அக்கௌண்ட்டு. ஓகே, இதுக்கு இங்கே பாருங்கள் கால் பண்ணியிருக்கு. ஓகே, சாரி, இங்கே பாருங்கள், தெளிவாக பாருங்கள். இது வந்து இதனுடைய சைல்டு. ஓகேவா? இதனுடைய பேரண்ட். நெக்ஸ்ட் இந்த கண்ட்ரி வந்து கரண்ட் அக்கௌண்ட்டோட பேரண்ட்டு. ஓகே, கரண்ட் அக்கௌண்ட் வந்து சேவிங் அக்கௌண்ட்டோட பேரண்ட்டு. ஓகே, இந்த மாதிரி தான் இருக்கும். ஓகேங்களா? கிளியரா? இதுதான் மல்டி லெவல் இன்ஹெரிட்டன்ஸ். ஓகே, ஸோ நீங்கள் வந்து உங்களுக்கு வந்து இந்த கோடு வேணும் அப்படின்னா, ஓகே, இந்த கோடு வேணும் அப்படின்னா என்னுடைய கிட்டப் பேஜில் கொடுத்து வச்சுருக்கேன். ஓகே, அண்ட் ஆல்சோ நான் இந்த வீடியோ கீழே வந்தும் அந்த கிட்டப்போட லிங்க்கு கொடுக்குறேன். ஓகே, நீங்கள் வந்து அதை யூஸ் பண்ணிக்கோங்க. ஓகேங்களா? அந்த கம்ப்ளீட் கோடை நாங்கள் கொடுக்குறேன், நீங்கள் வந்து செக் பண்ணிக்கோங்க. ஓகே, ஸோ தென் ஓகே, என்னுடைய கிட்டப் அக்கௌண்ட் இது தான். ஓகே, github.com/vijayaquickனு போட்டாலே வரும். ஓகே, /vijayaquickனு போட்டிங்கனாலே என்னுடைய கிட்டப் பேஜ் வந்துடும். இந்த கிட்டப் பேஜுக்குள்ளார ஓகே என்னுடைய ரெப்பாசிட்டரியில் போனீங்கன்னா ஓகே இதில் நிறைய இருக்கும். ஓகே, ரியல் டைம் ஸ்ட்ரீமிங், ஃப்ளைட் புக்கிங், டேட்டா ETL, இதெல்லாம் வந்து அட்வான்ஸ் கான்செப்ட், அதெல்லாம் விட்டுருங்க. இந்த பைத்தான் ஃபார் டேட்டா இன்ஜினியர்னு ஒரு ரெப்பாசிட்டரி இருக்கும். இதுக்குள்ளார போனீங்கன்னா ஓகே இந்த inheritance.pyன்னு இருக்கு பாருங்க. இந்த ஃபைலுக்குள்ளார ஆல் த கோட்ஸ் வந்து இருக்குங்க. ஓகே, நீங்கள் ஜஸ்ட்டு உள்ளே போயிட்டு ஓகே இந்த கோடை காப்பி பேஸ்ட் பண்ணிக்கோங்க, ஆர்எல்ஸ் டவுன்லோட் கூட பண்ணிக்கோங்க. அது உங்களுடைய சாய்ஸ் தான். ஓகே, ஸோ உங்களுக்கு என்ன எது வந்து கம்ஃபர்டபுளாக இருக்கோ அதை நீங்கள் வந்து சூஸ் பண்ணிக்கோங்க. ஓகே ஓகே, so that's it. Okay, that's it everyone. I hope everyone is clear. If you like this video, please like and subscribe, and also please enable bell icon to get latest video updates. Thanks for watching. We will meet next video.